வணக்கம் நண்பர்களே. இளையராஜாவின் இசையமைப்பில் 1979 வாக்கில் வெளிவந்த உறவாடும் நெஞ்சம் அந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற ஒரு பாடல். அந்த பாடலை இன்றைக்கி பார்ப்போம். பொதுவாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க தான் இந்த நொட்டேஷனை பெரும்பாலும் எதிர்பார்ப்பாங்க. அதே போல் பாடல் பயிற்சி வோக்கல் அவங்களுக்கும் மிக உதவிகரமாக இருக்கக்கூடியது இந்த நோட்ஸு. அந்த வகையில் வீணையில் வாசிக்கிறவங்க சட்ஜம் டி ஷார்ப் அல்லது டிஇ இந்த மாதிரி வச்சு சாவில் வச்சு ஆரம்பித்து வாசிப்பாங்க. அதே போல் ஹார்மோனியத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. அதனால் ஸ்கேல் நகர்த்தியெல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன ஒரிஜினல் இருக்கோ அதுக்கு கொண்டு போய் தான் வாசிக்க முடியும். வயலின், ஃப்ளூட் இப்படி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் காமனாக ஒரு நொட்டேஷன் கொடுத்துட்டா எல்லாருக்குமே உதவிகரமாக இருக்குங்கிற நோக்கத்தில் இதில் சில ஆல்ட்ரேஷன் செஞ்சு ஒரிஜினல் சாங் இப்போ இந்த பாடல் உறவாடும் நெஞ்சம் பாடல் சி ஷார்ப் ஸ்கேலில் இருக்குது. அரை நோட்டை கம்மி பண்ணி சி ஸ்கேலில் கொடுத்துட்றேன். இது இந்த எல்லாம் சங்கராவர்ணம், அதாவது சி மேஜரில் தான் இந்த ஸ்கேல் இருக்குது. சட்ஜமம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவதம், காவலி நிஷாதம், சட்ஜமம் இந்த அமைப்பில் இருக்குது. இந்த பாடல் இந்த அமைப்பில் தான் இருக்கும். இது வீணையிலையும் வாசிச்சுக்கலாம், கீபோர்ட்லேயும் வாசிச்சுக்கலாம், அதே போல் ஹார்மோனியத்துலேயும் வாசிக்கலாம், ஃப்ளூட்லேயும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதனுடைய ஸ்கேல் சி ஷார்ப்பாக இருந்தாலும் அதை சிக்கு மாற்றி கொடுத்துருக்குறேன். அதை நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. காண்போமே என்னாலும் திருநாள் உன்னோடு உறவில்லாட புதுமைகள் காண. காண்போமே என்னாலும் திருநாள். மேலும் நொட்டேஷனில் ஹையர் ஆக்டேவ், லோயர் ஆக்டேவ், மிடில் ஆக்டேவ் இதை பற்றின விவரங்கள்ன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது என்ன காரணம்னா, அந்த பிடிஎஃப் ஃபைல் ரெடி பண்ணக்கூடிய அந்த அமைப்பில் அது தனித்து காட்டக்கூடிய அந்த புள்ளி வச்சோம்னா அது மேலே புள்ளி வைக்க முடியாது. அந்த மாதிரி சில இடையூறுகள் இருக்கிறதுனால அது கலர் காமிச்சு அதை பிரித்து காமிக்கலான்ட்டு ஒரு இதில் இன்றைய வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஹையர் ஆக்டேவுக்கு சிவப்பு கலர், அதே போல் மிடில் ஆக்டேவ் வழக்கமான பிளாக் லெட்டர்ஸில் இருக்கும். அதே மாதிரி லோயர் ஆக்டேவ் அந்த கீழ் ஸ்தாய் உங்களுக்கு நீல நிறத்தில் ப்ளூ கலரில் பிரித்து கொடுத்துட்றேன். இனிமேல் அந்த குழப்பம் இருக்காது. அதாவது அதனுடைய விளக்கம் பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க.